இந்த ஆண்டு அதிசய கிறிஸ்துமஸ் என்ன விஷயம் தெரியுமா? அதை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நான் உங்கள் ஜெனிஷா. இது நம்ம ஜெம் டிவி. வரக்கூடிய 25ஆம் தேதி உலகம் முழுவதும் இயேசுவின் பிறந்த நாளான கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இந்த கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படும். ஆனால் இந்த ஆண்டு வழக்கம் போல் இல்லாமல் எண்கணித ஜோதிடப்படி மிகவும் விசேஷமான கிறிஸ்துமஸ் விழாவாக பார்க்கப்படுகிறது. 100 வருஷத்துக்கு பிறகு இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் விழா அதிசய நிகழ்வாக நடைபெற காத்திருக்கிறது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கக்கூடிய சிறப்பு செய்தியை இப்போது பார்க்கலாம். உலகம் முழுக்க டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடுகிறார்கள். இது இயேசுவோட பிறந்த தினம். இந்த தினத்துல திருப்பலியிடுவது, குடல்கள் ஜோடிப்பது, கிறிஸ்துமஸ் தாத்தா வேஷம் போடுவது, வாழ்த்து அட்டைகளை பரிமாறிக்கொள்வது, ஒருவருக்கொருவர் பரிசுகளை பரிமாறிக்கொள்வது, கிறிஸ்துமஸ் மரத்தை அழகூட்டுவது, கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி பாடல்களை பாடுவது, சிறப்பு விருந்துகள் என தடபுடலாக இந்த விழா நடைபெறும். வீட்டுக்கு வீடு கிறிஸ்துமஸ் கேக்குகளை வெட்டி ஒருவருக்கொருவர் அதனை ஊட்டிக் கொள்வதும் மிக மகிழ்ச்சியான நிகழ்வாகும். அதுபோல ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் வண்ண விளக்குகள் பொருந்திய நட்சத்திர அடையாளங்கள் நம்மை மகிழ்ச்சியில அப்படியே இருக்கும். இந்த நாளில் உலக கிறிஸ்தவர்கள் அனைவரும் மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு பொழுதை கழிப்பார்கள். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஆலயங்கள் அலங்கார வண்ண விளக்குகளுடன் மிகவும் களைகட்டி நிற்கும். எங்கு பார்த்தாலும் இயேசுவின் பாடல் ஒலிகளும் பிரேயர் சத்தங்களும் ஒலித்த வண்ணம் இருக்கும். அந்த வகையில வரக்கூடிய 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படுகிறது. வருகின்ற டிசம்பர் 25ஆம் தேதி என்பது 100 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழும் சிறப்பம்சத்தை கொண்டது. இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையின் தேதி 25/12/2025 ஆகும். அதாவது 25ஆம் தேதி டிசம்பர் மாதம் 25ஆம் ஆண்டு ஆகும். இது 100 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே நிகழக்கூடிய நிகழ்வாகும். அதாவது டிசம்பர் 25ஆம் தேதி மட்டுமல்ல, இந்த ஆண்டும் 25ல தான் வருகிறது. இதே போல தேதியும் ஆண்டும் ஒன்றாக இணைவது அவ்வப்போது நடைபெறுவதில்லை, மிக அபூர்வமாக நடைபெறுவதாகும். இதற்கு முன்னர் கடைசியாக 1925ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் விழா 25/12/2025 என முடிவடைந்தது. தற்போது 100 ஆண்டுகளுக்கு பிறகு அதே போல 25/12/2025 அப்படின்னே வருகிறது. இதேபோல் ஒரு கிறிஸ்துமஸ் விழாவை காண வேண்டும் என்றால் இன்னும் 100 ஆண்டுகள் நம்ம காத்திருக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் தினம் நியூமராலஜி மற்றும் ஜோதிடம் தொடர்பான நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறது. ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு தற்போது கிறிஸ்துமஸ் வருவதால இந்த நாளில் இருந்து அனைவருக்கும் இயேசுவின் மிகப்பெரிய பேரருள் மற்றும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது. இதற்கிடையே தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் தலைமையில இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் விழா மிக கோலாகலமாக நடைபெற இருக்கிறது. அரசியல் ரீதியாக கிறிஸ்தவர்களின் ஓட்டுகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் முனைப்போட செயல்பட்டு இருக்காங்க. அந்த வகையில கிறிஸ்தவர்களின் வாக்கு வங்கி நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒருபோதும் சென்றுவிடக் கூடாது என்பதுல திமுக மேலிடம் மிகவும் கவனமாக இருக்கிறது. அந்த வகையில திருநெல்வேலியில வரக்கூடிய 20ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய கிறிஸ்துமஸ் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கிறாராம். அன்றைய தினம் காலை அரசு விழாவில் பங்கேற்கக்கூடிய முதல்வர் மாலையில கிறிஸ்தவர் நல்லெண்ணெய் இயக்கம் சார்பில் பாளையங்கோட்டையில் நடைபெறக்கூடிய கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொள்கிறார். இதே போல கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் நடைபெறக்கூடிய கிறிஸ்துமஸ் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் கலந்து கொள்ள இருக்கிறாராம். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினரின் வாக்கு வங்கி பல தொகுதிகளில் கணிசமாக கொட்டி கிடக்கிறது. அதை இழந்துவிட்டால் தென் மாவட்டங்கள் தங்களுடைய கையை விட்டு போய்விடும் அப்படின்னு திமுகவும் இன்னொரு பக்கம் காங்கிரசும் உணர்ந்திருக்காங்க. அந்த வகையில சில மாதங்களுக்கு முன்னாடி அரசு விழாவில் கலந்து கொள்வதற்காக திருநெல்வேலி வந்திருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் சிஎஸ்ஐ கிறிஸ்துவ பேராயர் மற்றும் குருமார்களை நேரில் சந்திச்சு பேசிட்டு வந்தாரு. இதுபோல தூத்துக்குடி அரசு விழாவுக்கு சென்றிருந்த போதும் பல்வேறு கிறிஸ்தவ சபைகளை சேர்ந்த பேராயர்கள், ஆயர்களை முதல்வர் சந்தித்தும் பேசினாரு. இந்த நிலையில தான் தற்பொழுது கிறிஸ்துமஸ் விழாவிலும் அவர் பங்கேற்க இருக்கிறாரு.
திமுக கூட்டணிக்கு இதுவரை சாதகமாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்குகளில் இந்த முறை நடிகர் விஜயால் சேதாரம் உண்டாகலாம் என உளவுத்துறை ரிப்போர்ட் எச்சரிக்கக்கூடிய நிலையில அதனை சரி செய்யும் விதமாக முதல்வரும் துணை முதல்வரும் கிறிஸ்துமஸ் விழாக்களுக்கு முக்கியத்துவம் அளித்திருப்பதாக தெரிகிறது. இதுபோன்ற சிறப்பான செய்திகளை காண்பதற்கு ஜெம் தொலைக்காட்சியோட எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.